ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராலேருந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு பச்சடி, நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு தொகையல். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அதாவது வறுக்கிற நேரம், அது ஆறுற நேரம், டைரெக்டாக மிக்சியில் அரைக்கிற நேரம், அவ்வளோதான் மொத்தமே. ஸோ வறுக்கிறது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா கூட ஆறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஒரு அருமையான ரெசிபி இது. வந்து நீங்கள் ரைஸ் கூட நல்லா கலந்து சாப்பிடலாம், நெய் விட்டு பிரமாதமாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டமை வாங்க, ஒரு வெங்காயம், உளுத்தம்பருப்புலாம் வச்சு செய்யக்கூடியது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நான் போடுற ஒரு பொருளை நோட் பண்ணிக்கோங்க. அதே இன்க்ரீடியன்ஸ் அதே குவான்டிட்டியில் சேர்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் ஒரு தட்டில் எடுத்துருவோம். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அரைச்சிடும். அருமையான தொகை. நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நான் ஒரு 12-13 நீட்டு மிளகா. நான் பண்ணுற இந்த காரம் சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். என்னோட இந்த மிளகா, இந்த காரம் சரியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற மிளகா நல்ல காரமாக இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கங்க. இல்லை இன்னும் கூட கம்மியாக இருக்குது, காரமே இல்லைன்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இது ஆந்திரா டிஷ்ஷு, நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். சாதத்து கூட கலந்து போட்டு சாப்பிட்றேன். ஸோ நம்மளோட மிளகா பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி நான் எடுத்துறேன். எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மிளகாயை நல்லா வறுத்துருங்க. நான் என்னோட மெஷர்மெண்ட் இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் சவக்க வருங்க. பொறுமையாக லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வருங்க. கருகடிச்சிடாது. அந்த உளுத்தம்பருப்பையும் வறுத்துட்டேன். கரெக்டாக இருக்கும். இந்த சூட்டில் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற சூட்டே நல்லா செவந்துடும். இந்த மாதிரி இந்த உளுத்தம்பருப்பையும் தனியாக எடுத்துருக்கேன். புதினா வச்சுருக்கேன். சும்மா பிடிச்ச புதினா. இந்த புதினாவையும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ளேமு லோலியே இருக்கட்டும். புதினாவையும் வதக்கட்டும். புதினாவையும் இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துருக்கேன். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் சின்னதாக ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், கட் பண்ணி. அது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு ஆப்ஷன், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஊற வச்ச புளி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஃப்ளேமை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் தாண்டி வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்படியே இந்த பேன்லேயே இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் வதக்கியாச்சு, நல்லா வறுத்துட்டோம். எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் எப்படி அரைக்கணும்னு அரைச்சி காட்டுறேன். மிளகாத்தூள் இருக்குல்ல, காம்பு எடுத்துருங்க. காம்பு எடுத்துட்டு மிளகாயை மட்டும் சேர்த்தலாம். இது கூடவே இந்த உளுத்தம்பருப்பு. நான் முதல்ல இது 2 அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். மிளகாயும் உளுத்தம்பருப்பையும் இந்த மாதிரி நல்லா பொடி மாதிரி திரிச்சிரு. இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அது கூடவே இந்த புதினா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்,
இப்போ இதை வந்து பல்ஸில் ஓட்டுங்க. பல்ஸில் ஓட்டி இந்த வெங்காயம் கொத்தமல்லிலாம் நரன்னு இருக்கும், வெண்ணெய் மாதிரி ஆகிடக்கூடாது. அரைச்சிட்டு காட்டுறேன். இதையும் தண்ணி விடாமே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருங்க. நம்மளோட ஆந்திரா டைப் ஒரு பச்சடி தொகையல் தயார். ஆந்திரா ஸ்டைலில் நம்ம செஞ்ச ஒரு தொகையல் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாதத்து கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டத்து கூடயும் பிரமாதமாக இருக்கும். நான் ஒரு பொட்டு தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த புதினா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே போகும். அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojana.